எங்கள் நேசிக்கிற எங்கள் அருமையான பிதாவே, இந்த நாளிலும் அணு தின ஜெப வேலைக்காய் நாங்களும் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஜெபத்திற்கென்று நாங்கள் தெரிந்து கொண்ட வேத பகுதி ஆமோஸின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம் முதற்கொண்டு ஆண்டவரே 15வது வசனம் மட்டுமாய் உள்ளதான வேத பகுதியின்படி ஆண்டவரே, நீர் தாவீதினுடைய கூடாரத்தை நீ ஸ்தாபிக்கவும் திருப்பவும் நாட்டப்படவும் இதோ உம்முடைய சமூகத்திலே நாங்கள் செபிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இங்கே தாவீதின் கூடாரம் என்று சொல்லப்படுகிறது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்ததான காரியமாக இருந்தாலும், எங்கள் ஆண்டவரும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே எங்களுக்கு ஆவிக்குரிய பிரகாரமாக எங்களுடைய கூடாரத்துக்கு உம்முடைய திருப்புதல், ஸ்தாபிக்கப்படுதல், திரும்பவும் எடுப்பித்து கட்டப்படுதல் என்கிறதான ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். சுவாமி, வேதத்தில் உள்ளதான சகல ஆசீர்வாதங்களும் இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் இஸ்ரவேல் மூலமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டதாகவும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் நாங்கள் சுதந்திரிக்கிறவர்களாய் உம்முடைய சமூகத்திலே விசுவாசத்தோடு கூட வருகிறோம். ஆண்டவரே, தகப்பனே, யார் யாருடைய குடும்பங்கள், வீடுகள், அவர்களுக்கு உரியதான காரியங்கள் பழுதாய் போனதாய் இருக்கிறதோ அதையெல்லாம் சீர்படுத்தி கொடுக்கும்படியாய், ஸ்திரப்படுத்தி கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். சுவாமி, ஆண்டவரே, தகப்பனே, நெடுநாளாய் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்ற உம்முடைய வார்த்தையின்படியே சுவாமி, அநேக நாட்களாக நாங்கள் காத்து கிடக்கிறதான ஒவ்வொரு காரியங்களையும் அது பழுதாய் போய்விட்டதோ, அது திறப்புகள் எல்லாம் அடைக்கப்படாமல் இருக்கிறதோ என்று கலங்காதபடிக்கு சுவாமி, எல்லாவற்றையும் கர்த்தர் அதை சீர்பொருந்த பண்ணும்படியாய், என்று திரும்ப எடுப்பித்து கட்டும்படியாய் எங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை தகப்பனே நீர் திரும்ப எடுப்பித்து கட்டும்படியாய், பூர்வ நாட்களில் இருந்தது போல என்றால் அன்பின் தகப்பனே, எங்களுக்கு எப்படியெல்லாம் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நீர் நினைத்தீரோ அந்த நாட்களைப் போல நீர் எங்களுக்கு ஸ்தாபித்து கொடுக்கும்படியாய், எங்கள் குடும்பத்தை, எங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே தகப்பனே எங்களுடைய சரீர சுகத்தை எங்களுக்கு சீர்படுத்தி ஆண்டவரை ஸ்தாபித்து கொடுக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் செபிக்கிறோம். சுவாமி, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே, உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சை ரசமாய் வடிகிறதும் மேடுகளெல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறாரே. என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை இப்படியாக திருப்புவேன் என்ற வார்த்தையின்படியே சுவாமி, ஆண்டவரே, எங்களுடைய பாலான நகரங்களை கட்டும்படியாய், ஆண்டவரே, அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டும்படியாய், ஆண்டவரே, அவைகளுடைய பழரசத்தை குடிக்கும்படியாய் தோட்டங்களை உண்டாக்கி அவைகள் கனிகளை ஆண்டவரே நாங்கள் புசிக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு நீர் அனுகிரகம் செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் பெறுகிறவர்களாய் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நீர் அனுகிரகம் செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு தேவையான ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் சுவாமி, ஒவ்வொரு விளைச்சல்களையும் ஆண்டவரே, ஒவ்வொரு நன்மைகளையும் சுவாமி தகப்பன் நீர் எங்களுக்கு உண்டாக்கி கொடுக்க வேண்டும். நீர் எங்களுக்கு நாங்கள் புசிக்கும்படியாய், நாங்கள் திருப்தி அடையும்படியாய், உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் புகழ்ச்சியாய் நாங்கள் ஜீவிக்கும்படியாய் எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய கூடாரத்தை இப்படியாய் நீர் கட்டி எழுப்பும்படியாய், என்னென்ன கடன் என்கிற சிறையிருப்பு, வியாதி என்கிற சிறையிருப்பு, குடும்பத்திலே சமாதானம் இன்மை என்கிற சிறையிருப்பு, ஆண்டவரே, எங்களுடைய புத்தியீனமான வாழ்க்கை நிமித்தமாக ஏற்பட்ட சீர்கேடான வாழ்க்கையினுடைய சிறையிருப்பு எல்லாவற்றையும் திருப்பி ஆண்டவரே எங்களை எடுப்பித்து கட்டும்படியாய் உம்முடைய பாதத்திலே நாங்கள் செபிக்கிறோம். சுவாமி, ஆண்டவரே, தகப்பனே, அவர்கள் தேசத்தில் நாட்டுவேன்,
நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவது இல்லை, உன் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார் என்ற இந்த 15வது வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே எங்களை நாட்டும்படியாய், எங்களை நிலைநாட்டும்படியாய் உம்முடைய பாதத்தில் நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் அசைந்து போகிறவர்களாய் ஆண்டவரே, நாங்கள் விழுந்து போகிறவர்களாக, சிறைப்பட்டு போகிறவர்களாக இராமல் நாங்கள் ஸ்தாபிக்கப்பட்டவர்களாய், திருப்பப்பட்டவர்களாய் மாத்திரமல்ல ஆண்டவரே, இனி பிடுங்கப்படாதபடிக்கு நாங்கள் என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்திலே நிலைநிறுத்தப்படும்படியாய் எங்களை நாட்டும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய கையின் பிரயாசங்களை நீர் கட்டி எழுப்ப நாட்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இஸ்ரவேல் கீழே வேறு பற்றி மேலே பூத்து பூமியிலே தன் பலனால் நிரப்பும் காலம் வரும் என்ற வார்த்தையின்படியே சுவாமி, இந்த பூமியை நிரப்பக்கூடிய அளவுக்கு ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தை நிரப்பக்கூடிய அளவுக்கு, எங்களுடைய பிள்ளைகளை நிரப்பக்கூடிய அளவுக்கு எங்களை நாட்டி எங்களை நிலைப்படுத்தும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, ஆமேன். God bless you.